ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 471 பொருட்பாலிலே அரசியலிலே வலி அறிதல் என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். அதாவது நாம் செய்ய நினைக்கின்ற செயலின் தன்மை, அதை செய்து முடிக்க தேவையான வலிமை, அதனை செய்து முடிக்க தன்னிடம் உள்ள வலிமை, அதை செய்வதை தடுக்கின்ற எதிரியினுடைய வலிமை, தமக்கும் எதிரிக்கும் துணையாக நிற்பவர்களின் வலிமை, இவை அனைத்தையும் சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்துவிட்டு தன் பக்கமுள்ள வலிமை மிகுந்திருந்தால் மட்டுமே அந்த செயலினை செய்ய தொடங்க வேண்டும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் செய்ய நினைக்கின்ற செயலிலே நீதி இருந்தாலும், நேர்மை இருந்தாலும், தர்மம் இருந்தாலும் அந்த செயலை செய்து முடிப்பதற்கான வலிமை, ஆற்றல் பலவற்றை ஆராய்ந்து பார்த்த பின்னரே அந்த செயலை செய்ய தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் பக்கம் வெற்றி வரும் என்கின்ற அருமையான வலி அறிதல் தொடர்பான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வேதா இயற்றியிருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. நன்மை செய்வதையே தமது வாழ்க்கை லட்சியமாக கொண்ட, நீதிக்காக, நேர்மைக்காக, தர்மத்திற்காக போராடுகின்ற ஒரு நாயகன் தமக்கு அந்த செயல்களிலே துணையாக நிற்கின்ற தோழர்களை, வீரர்களை, மாணவர்களை நோக்கி பாடுவதாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், மாவீரர்களே, மகத்தான செயலினை செய்து முடிக்க துடிக்கின்ற மாணவர்களே, இது நீதிக்கான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தின் நோக்கத்தினை நிச்சயமாக இந்த உலகம் நாளை பாராட்டும். இந்த தர்மத்திற்கான யுத்தத்திலே நாம் அடைய போகின்ற வெற்றியை நாளைய சரித்திரம் இந்த ஊருக்கு எடுத்துச் சொல்லும், இந்த உலகுக்கு பறைசாற்றி அறிவிக்கும். உயரிய உன்னதமான நோக்கத்திற்காக களத்திலே இறங்கி போராடுகின்ற இந்த வீரர் படை தோற்றால் வேறு எந்த படை தர்மத்திற்கான போராட்டத்தினை, நீதிக்கான போராட்டத்தினை வெல்லும். எனவே நமது படைதான் அந்த நீதிக்கான போராட்டத்தினை, தர்மத்திற்கான போராட்டத்தினை நிச்சயமாக வெல்லும் என்று அந்த நாயகன் பறைசாற்றி அறைகூவல் விடுத்து பாடுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1973 வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன். கவிஞர் வேதாவின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இனிமையாக இசையமைக்க சீர்காழி S கோவிந்தராஜன் பாடுகின்ற அந்த வீரமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், நமது வெற்றி நாளை சரித்திரம் சொல்லும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். எனவே நாம் செய்ய நினைக்கின்ற செயலின் தன்மை, அந்த செயலை செய்து முடிப்பதற்கு தேவையான வலிமை,
அதனை செய்ய தன்னிடம் உள்ள வலிமை, அதை செய்வதை தடுக்கின்ற எதிரியின் வலிமை, தமக்கும் எதிரிக்கும் துணையாக நிற்பவர்களின் வலிமை, இந்த வலிமைகள் அனைத்தையும் சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து தன் பக்கமுள்ள வலிமை மிகுந்திருந்தால் மட்டுமே அந்த செயலினை செய்ய தொடங்க வேண்டும் என்கின்ற வலி அறிதல் தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து அதன்படி செயல்பட்டு நாம் வாழ்விலே நற்செயல்களை செய்து புகழினையும் மேன்மையையும் சிறப்பினையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 472. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.